இனிய காலத்திலிருந்து ஒரு சின்ன டிப்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாதம் வடித்ததுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற சாதத்தை நம்ம அப்படியே நைட்டு சாப்பிடுவோம். ஆனால் தயவுசெய்து அப்படி சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றி அதை நைட்டுக்கு புழிஞ்சு வச்சு தான் சாப்பிடணும். அதுதான் அந்த காலத்துலலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா செயற்கை கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து சாதத்தை மறுபடியும் குக் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சாதத்தை வந்து நம்ம இட்லி சட்டி இருக்கு இல்லையா, இட்லி சட்டியில் வந்து பிரமனை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதில் சாதத்தை எடுத்து வச்சு மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு குக் பண்ணலாம். எங்கள் வீட்டில் இதுதான் இட்லி சட்டி, சில்வர் சட்டி தான் இருக்குது. ஸோ இதில் தண்ணி ஊற்றி பிரமனை வச்சு அதில் சாதத்தை இறக்கி குக் பண்ணி நாங்கள் மறுபடியும் ஹீட்டான சாப்பாடாக சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் பிடிச்சதா லைக்